டெட் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ டெட் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்லே நான் சொல்லிடுறேன், உங்களுடைய பாஸ் மதிப்பெண்கள் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு அப்படின்னா 75 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களை 75 மார்க் எடுத்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை தமிழக அரசு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ டெட் தேர்வில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ டெட் தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடந்து முடிஞ்சிச்சுங்க. ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போ ரிசல்ட்டை பற்றின ஒரு அறிவிப்பை சொல்லும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நாளுக்கு நாள் அதிகரித்தவன தான் இருக்குது. ரிசல்ட்டு எங்கே போனாலுமே ரிசல்ட்டுங்க. ஏன் இன்னும் ரிசல்ட் வெளியிடலை அப்படின்ட்டு, ஏன்னா இது ஒரு நியமன தேர்வு கிடையாது, பணி நியமனத்துக்கு உண்டான தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றத நம்ம நிச்சயமாக அடித்து சொல்லலாம். ஸோ டெட் தேர்வு ரத்தாகிறதுக்கான தீர்ப்பு இன்னும் வரல. சிறப்பு டெட் தேர்வுகள் உண்டான தேதிகளும் அறிவிக்கலை. குறைந்த மதிப்பெண்கள் தேர்ச்சி அறிவிக்கலை தமிழகத்தில். இது எல்லாமே அறிவிக்கலை. நீங்கள் ரிசல்ட்டுக்கு போயிட்டீங்களே ஏன்? எல்லாருடைய கேள்விகளும் இதில் இதான் அடங்கியிருக்கு. மற்ற மாநிலங்களில் 82 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு இல்லை, 75 எடுத்தாலே பாஸ். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் 82. அது தமிழகத்தில் ஒரு முறை தேர்வு அப்படின்றதுனால இப்போ எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க், இந்த எஸ்டிக்கு மட்டும் ஒரு முறை பாஸ் என்றது 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு கோர்ட்டுடைய ஆர்டராக இருக்குது. அதே போல் மற்றபடி பிசி எம்பிசி எஸ்சிக்கும் கொடுக்கலாமே, ஒரு முறையாவது அவங்க 75 எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை அப்படின்ட்டு எல்லா தரப்பினரும் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டுக்கு எதிராக இந்த மாதிரி மனு தாக்கல்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கோர்ட்லேயே பார்த்திங்கன்னா கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இறுதி கட்ட முடிவுகள் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ என்ன நடக்கும் இறுதியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகள் பார்த்திங்கன்னா 3.20 லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ 3 லட்சம் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் என்ற அறிவிப்பை நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நியமன தேர்வெல்லாம் கிடையாது, ஒரு தகுதி தேர்வு அப்படின்றதுனால நிச்சயமாக 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ 50% மதிப்பெண்களை தாண்டிட்டாலே போதுங்க, அதுவே பேசிக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 50% டெட்டில் பாஸ் என்ற ஜிஓவை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுவும் தமிழக அரசே பார்த்திங்கன்னா அந்த ஜிஓவை கொண்டு வர போகிறதாகவும் சில முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு. சிறப்பு டெட் தேர்வில் விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக சிறப்பு டெட் தேர்வும் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. மற்ற மாநிலங்களை போல் டெட் தேர்வும் தமிழகத்திலும் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் முறையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வில் இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் நாளுக்கு நாள் மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு முடிஞ்ச ரிசல்ட் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் உங்களை நீங்கள் நியமன தேர்வு UGTRB அந்த மாதிரி அடுத்தடுத்து தயார் நிலையில் உங்களை வைத்து கொள்ளுங்கள். எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்கும். இந்த டைமு அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு அடுத்து 3-4 டெட் தேர்வுகள் நடத்தும். ஜனவரி இறுதியில் சிறப்பு டெட் நடக்குன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.